ஓம் ஸ்ரீ சாய்ராம். பாபா தன்னுடைய சிசு பருவத்திலிருந்து பலவித யோக சாதனைகளை பயின்றவர். அவருடைய யோக சாதனையை பற்றி யாரும் அறிந்திருக்கவோ யூகிக்கவும் முடியாது. பலருக்கு பணம் இல்லாத வைத்தியத்தை செஞ்சு கொடுக்குறாரு. தன்னுடைய லட்சியத்தை அவர் என்றைக்குமே நினச்சி பார்த்ததில்லை. பலருடைய துயர்களை, வலிகளையும் துன்பங்களையும் தானே ஏற்று அதை சுமந்து நோயாளிகளுக்கு தீர்வு கொடுத்துருக்காரு. ஏழைகளுக்கும் துன்பப்படுறவங்களுக்கும் பெரிய ஆதரவாக இருந்திருக்காரு. வைத்தியர்களுக்கு எல்லாம் பெரிய வைத்தியரான அக்கிமை போன்று ஷிரடியில் அவர் புகழ் அடைஞ்சிருக்காரு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1910 வருடம் ஒரு தீபாவளி திருநாள் சமயத்தில் வெகு தூரத்தில் ஒரு உலை குளம், அதாவது இரும்பு பற்றை, அதில் ஒரு கொல்லன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு துணையாக ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும், அவன் அந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு உலைக்களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஷிரடியில் மசூதியில் பாபா துணியில் விறக நுழைச்சி எரிய வச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, ஷிரடியில் மசூதியில் விறகு வைக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய கையை உள்ளே நுழைச்சிடுறாரு. மசூதியில் மாதவராவ் தேஷ்பாண்டேயும் மேலும் ஒரு சில பக்தர்களும் இருக்காங்க. அப்போது அவங்க பாபாவுடைய இடுப்புக்கு பின்னால் கையை கொடுத்து பாபாவை துணியிலேருந்து பின்னால் இழுத்து விட்டுடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன பாபா நீங்கள் விறகுக்கு பதிலாக கையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, தொலை தூரத்தில் என்னுடைய பக்தன் ஒருத்தன் உலைக்களத்தில் அவனுடைய குழந்தை தவறி நெருப்பில் விழுந்துடுறது, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் என் துணியில் கையை விட்டு காப்பாற்றிட்டேன். என்னன்னு பார்த்தா அங்கே கொல்லன் மனைவியை கூப்பிடுறான் இல்லையா, மடியில் இருக்கிற குழந்தைய மறந்து கொல்லனின் மனைவி அவசர கதியில் ஓடுறான். நிஜமாகவே பார்த்தா குழந்தை உலைக்களத்தில் விழுந்திருக்கு. அப்போ மாதவராவ் தேஷ்பாண்டே ரொம்ப வருத்தப்படுறாரு, பாபா உங்கள் கை வெந்து போச்சு அப்படின்னு. பாபா சொல்கிறார், என் கை வெந்து போனதை பற்றி கவலை இல்லை, ஒரு குழந்தையின் உயிரை நான் காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்படி பல சம்பவங்கள் பாபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாபாவுடைய கை வெந்து போயிடுது இல்லையா, இந்த விஷயத்தை மாதவராவ் தேஷ்பாண்டே பம்பாயில் நானா சாஹேப் சந்தோர்கர் என்ற ஒரு பாபாவின் ஒரு பெரிய மடிவு இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறார். நானா சாஹேப் சந்தோர்கர் பம்பாயிலேருந்து ஒரு பெரிய டாக்டர், பரமானந்தன்னு பேர் அவருக்கு. அவரை லினன் துணி, பேண்டேஜ், ஆயின்மெண்ட்டோட ஷிரடிக்கு பாபாவை பரிசோதிக்கிறதுக்கு அனுப்புகிறார். டாக்டர் பரமானந்த் பாபா கிட்ட, பாபா உங்கள் கையை கொஞ்சம் காட்டுங்க, நான் அதை பரிசோதித்து மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா டாக்டர் பரமானந்த்கிட்ட என்ன சொல்கிறாரு, இதுக்கு எனக்கு எந்தவித மருந்தும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசி வரைக்கும் பாபா டாக்டர் பரமானந்தை தன்னோட கையை சோதிக்கவே விடவே இல்லை. ஆனால் பாபாவுடைய பாகோஜி ஷிண்டே அப்படின்னு ஒரு அடியவன், அவன் யாருன்னா குஷ்டரோக நோயால் அவதிப்பட்டு இருந்தான். பாபா அவனுக்கு அந்த குஷ்டரோக நோயை தன்னுடைய வைத்தியத்தின் மூலம் முழுமையாக தீர்த்துடுறார். அவன் என்ன பண்ணுறான், பாபாவுக்கு சேவை செய்கிறதுலையே தன்னுடைய வாழ்நாள் பூரா கழிச்சிடுறான். அவனுடைய பக்தியினால் அவன் என்ன பண்ணுறான், தினமும் அந்த வெந்து போன கையில் நெய்யை வச்சு தேய்ச்சி அதன் மேலே ஒரு இலையை வச்சு கட்டு போட்டு பாகோஜி ஷிண்டே இந்த சிகிச்சையை பாபாவுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். சிறு நாட்களுக்கு பிறகு இந்த சிகிச்சையின் மூலம் பாபாவின் கரம் சரி செய்யப்பட்டுடுது. ஆனால் லேசாக ஒரு வலியோ என்னமோ இருந்திருக்குமோ நமக்கு தெரியல. பாகோஜி ஷிண்டே பாபாவுடைய மகா சமாதி வரைக்கும் இந்த சிகிச்சையை செஞ்சு கொண்டே இருந்தார். உண்மையில் பாபா ஒரு மிக பெரும் சித்தர். இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் அவருக்கு நிஜமாகவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பேசினபடி குஷ்டரோகி அடியவரான பாகோஜி ஷிண்டே பாபா எப்போல்லாம் லெண்டி தோட்டத்திற்கு போகிறாரோ அப்போல்லாம் அவர் ஒரு கொடையை பிடிச்சின்னு போவார். திரும்பி வந்தவுடனே பாபா மசூதி கிட்ட உள்ளே வந்த உடனே ஒரு கம்பத்தருகில் உட்காருவார். கம்பத்தருகில் உட்கார்ந்த உடனே பாகோஜி ஷிண்டே மறுபடி தன்னுடைய சேவையை செஞ்சு கொண்டிருப்பார். இந்த பாகோஜி ஷிண்டே நம்ம ஏற்கனவே சொல்லபடி முந்தைய ஜென்மத்தில் ஒரு தீவினையாளர்.
அவர் ஒரு குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு கைகள் சுருங்கி நோய் முற்றிலும் மோசமாகி அழுகும் நிலையில் உள்ள ஒரு நோயாளி. அவரை பாபா குணப்படுத்திட்டார். வெளிப்புற தோற்றத்தில் பாகோஜி ஷிண்டே துரதிருஷ்டசாலியாக இருந்தால் கூட உண்மையாகவே அவர் தான் மிகவும் மகிழ்ச்சியானவர். ஏன்னா அவர் பாபாவுடைய கூட்டுறவிலே இருந்தார். பாபாவினால் அடையும் நன்மையை பெற்றவராவார் பாகோஜி ஷிண்டே. ஏனென்றால் பாகோஜி ஷிண்டே பாபாவின் முதன்மையான சேவகர். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.